அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எவ்வளவு இடையூறு கொடுத்தீர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கும் போது சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த மைக்கை துட்டித்தீர்கள். அவர் மீது செருப்பை விசிறி எறிந்தீர்கள். மீண்டும் இந்த எம் ஜி ராமச்சந்திரன் மக்கள் ஆதரவோடு முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதமேற்றார். அந்த சபதத்தின்படி சட்டமன்றத்தில் முதலமைச்சராக அமர்ந்தார். அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சர்கள் சட்டமன்றத்திற்குள் அம்மாவை கடுமையாக தாக்கினார்கள். அவர் தலைமுடியை பிடித்து இழுத்தார்கள், சேலையை பிடித்து இழுத்தார்கள். அப்பொழுது அம்மா அவர்கள் என்னை தாக்கிய இந்த சட்டமன்றத்திலே மக்கள் ஆதரவோடு பெரும்பான்மை இடங்களில் நான் வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக சட்டமன்றத்திலே நுழைவேன் என்று சொன்னார். தமிழகத்துடைய முதலமைச்சராக நுழைந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா கட்சிக்கு தலைமை தாங்கி நடத்துகிற பொழுதும் இடையூறு செய்தார்கள். அதையெல்லாம் தாக்கு பிடித்து அப்போல இடர்பாலில் தூளாக நொறுக்கி என்ற மாபெரும் கட்சி அதிமுக கட்சி.